வெல்கம் டு ஆர் சேனல் க்ளோ அண்ட் கோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த முருங்கைப்பூ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு கீரை மாதிரி நிறையா தான் இருக்கும். ஆனால் வணக்கினதுக்கப்புறம் கீரை எப்படி கம்மியாயிடுதோ அதே மாதிரி இதுவும் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 2 பாக்கெட் அளவுக்கு போட்டேன். இங்கே சந்தையில் 2 பாக்கெட் தனியாக விற்றுட்ருந்தாங்க. அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முட்டை பொரியல், இந்த முருங்கை பொரியலை இப்படி சைடில் ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் நான் முட்டையை ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 5 முட்டை போடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.